பண்ண போகிறது ஈஸ்ட் இல்லாமல் குவிக் பிரெட். அதாவது இதுக்கு பேர் வந்து குவிக் பிரெட்டு. எந்த விதமான ரைஸிங்கு எதுவுமே தேவையில்லை. பேட்டரை மிக்ஸ் பண்ணோமா, லோஃப் பேனில் போட்டோமா, பேக் பண்ணோமா, அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறது அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. இதில் 2 கப் மைதா மாவு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து மைதா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் ஈஸ்ட் இல்லாததுனால அந்த டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு மைதா தான் வேணும். மைதா நீங்கள் வந்து குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் மைதா மாவும் 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரெட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சேவரி தான் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் நம்ம நார்மல் டோஸ்ட்டு எக்கு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி. அதனால 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணேன். ஸோ 2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ இதில் ஈஸ்ட் இல்லாததுனால மகிச்சுமார் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1.5 டீஸ்பூன். இது வந்து 1 டீஸ்பூன் மெஷராக, அதனால 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன். ஸோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே, அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு தேவைக்கு தக்கன நான் ஒரு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்மளோட ட்ரை இல்லை கையை விடுடா. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். அதை மிக்ஸ் பண்ண சரியா? ஓகே, இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து தயிர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கெட்டி தயிராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1/2 கப் தயிர் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டர் மில்க் கன்சிஸ்டன்சிக்கு வேணும். என்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு தயிர், அதனால 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரில் நம்ம 1 முட்டை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் 1 எக்கு வந்து மெயினான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா 1/4 கப் வந்து எண்ணெய் இல்லைன்னா உருக்குன பட்டர் எது உண்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைம்லேயே நான் வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 180 இல்லை 190 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஹாட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. இதை நம்மளோட ட்ரை கூட கம்பைன் பண்ணிடலாம். இதில் வந்து ஆப்ஷனல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம், நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இதே ரெசிப்பியில் உங்களுக்கு சீஸ் வேணும்னா சீஸை துருவி நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ், ஹர்ப்ஸு, கார்லிக்கு, கொத்தமல்லி கீரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த வெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண முன்னாடி இதில் நீங்கள் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா சுகரை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ட்ரைடு ஃப்ரூட்ஸு, நட்ஸு எது வேணுமோ ஆட் பண்ணுங்கள். சேவரியாக பண்ணுறீங்கன்னா சுகர் நான் இந்த அளவே பண்ணிவிட்டு சீஸு, ஹர்பு, கார்லிக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து ரொம்ப ஃபர்கிவிங். நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட வெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரொம்ப மெல்ல கம்பைன் பண்ணணும். இது ஒரு திக் பேட்டர் மாதிரி வரும், டோ மாதிரி வராது, பேட்டர் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் கம்பைன் பண்ணணும். ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லம்பி, ஒரு லேஸாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேனில் மாற்றிடலாம். ஸோ நான் லோஃப் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோபிக் பார்ச்மெண்ட் பேப்பர். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இது பேட்டர் மாதிரி தான், அதாவது பேட்டர் டோ ரெண்டுத்துக்குமே இன்பிட்வீன். அதை நம்ம வந்து இந்த பேனில் போட்டுடலாம். ஸோ நல்லா ஈவனாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் இதில் எது வந்து ப்ரெட்டுக்கு டெக்ஸ்டர் கொடுக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த பட்டர் மில்க்கு, அதுவும் நம்மளோட அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அது வந்து ஆக்டிவேட் ஆகி தான் உங்களுக்கு இந்த ரைஸை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதை வந்து 190 டிகிரி செல்சியஸில் 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஸோ 45 to 50 மினிட்ஸ் இதை வந்து 190 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடுறேன். பேக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ ப்ரெட்டை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது எப்படி டெக்ஸ்டர் இருக்குது அப்படிங்கிறத கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ நான் இது வந்து இன்னும் ஃபுல்லாக கூல் ஆக முன்னாடியே எனக்கு வந்து ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், அதனால இது கூல் ஆகுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ இது கூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஸ்லைஸ் வந்து ரொம்ப க்ளீன் ஸ்லைசஸாக வரும். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்லைஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. நிஜமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது பிச்சு காணிக்கிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு நார்மல் பிரெட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சதில் ஹர்பு, கார்லிக்கெல்லாம் போட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும்.